ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பில்டிங் வெப் ஆப் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம செட் டைம் அவுட் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது வித் க்ளோஷரோட அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனில் வேரியபிள் அண்ட் செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ணால் என்ன நடக்குது, என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. ஸோ 1 வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்கே செட் டைம் அவுட்ல வந்து எப்பவுமே வந்து ஒரு 2 பேராமீட்டர் எடுக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து இந்த கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பேராமீட்டர் வந்து டைமர் 1000 அப்படின்னா 1 செகண்டுக்கு அப்புறம் வந்து இந்த கன்சோல் டாட் லாக் ஐ வந்து நீ பிரிண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால நான் திரும்ப இன்னொரு டைம் ரன் பண்றேன். இங்க பாருங்க 1 வந்து பிரிண்ட் ஆயிருக்கா. இப்போ நீங்க நினைக்கலாம் இது வந்து லைன் பை லைன் வந்து ரன் ஆகுது. ஆனா அப்படி அப்படி இல்லை. இங்க பாருங்க கன்சோல் டாட் லாக் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். இன்னொரு டைம் உங்களுக்கு சேவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ கம்ப்ளீட்டட் எக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ரன் ஆகி கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஒன்ன்றதை பிரிண்ட் பண்ணுது. அப்போ இந்த செட் டைம் அவுட் எங்க போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் லூப். இந்த ப்ரௌசர்ல ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் ஒன்று இருக்கு. அதுக்குள்ள ஈவெண்ட் லூப் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட் லூப்ல இந்த செட் டைம் அவுட்டை தனியாக எடுத்து வச்சிரும். எப்பவுமே வந்து உங்க ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி செட் டைம் அவுட் இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு சிங்க்ரனஸா வந்து கோட் எக்ஸிக்யூட் ஆகாது. செட் டைம் அவுட் எடுத்து தனியாக எடுத்து ஈவெண்ட் லூப்ல வச்சிரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிதான் இங்க இந்த எக்ஸா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஈவெண்ட் லூப்ல இருக்கிற செட் டைம் அவுட்டை எடுத்து நமக்கு வந்து ரன் பண்ணி அதுல இருந்த ஐஏ வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணிருக்கு. அப்போ உங்களுக்கு பை டிஃபால்ட்டாவே வந்து ஒரு கேள்வி வந்திருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆனா ஐயோட வேல்யூ வந்து அது கரெக்டா பிரிண்ட் பண்ணிருக்குல்ல. அப்போ இங்க ஆல்ரெடி என்ன கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுது? க்ளோஷர். அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்த க்ளோஷர் கான்செப்ட் தான் இங்க வந்து ஒர்க் ஆகுது. அதனால தான் வந்து எக்ஸ் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ஒரு க்ளோஸரா வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதில் ஐ ஈக்குவல் டு 1ன்னு வந்து இருக்கும். ஸோ இது வந்து செட் டைம் அவுட்டுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சனால தான் வந்து 1 வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு. இதுதான் அசிங்க்ரனஸா வந்து ஜாவா ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து செட் டைம் அவுட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த 1 வந்து 1 2 3 4 5 அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி 1 2 3 4 5 அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும்னாலே ஆஸ் யூஷுவல் லூப் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். ஸோ லூப் வச்சு நான் சொல்றேன். ஸோ இந்த வேரியபிளை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ வேர் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது 1ல இருந்து ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? இருக்கும்போது 5 டைம்ஸ் வந்து இந்த லூப் வந்து ரன் ஆகும். ரன் ஆகும்போது இந்த செட் டைம் அவுட் நமக்கு வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ எப்படி பிரிண்ட் ஆகணும்னா 1ன்னு இருக்கும்போது 1 செகண்ட். ஓகேங்களா? இப்போ ஐ இன்ட்டு ஸோ 2 வரும்போது 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் 2 பிரிண்ட் ஆகணும். 3 வரும்போது 3 செகண்டுக்கு அப்புறம் 3 பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நான் சேவ் பண்றேன். ஸோ பாருங்க. ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லூப் வந்து 1 2 3 4 5 டைம்ஸ் வந்து என்ன பிரிண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6ன்றதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. எப்படி எப்படி 6ன்றது வந்து பிரிண்ட் ஆச்சு? ஆக்சுவலா இது எப்படி எப்படி நடக்குதுன்றத நான் வந்து உங்களுக்கு டீபகர் போட்டு நான் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நான் டீபகர் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி கன்சோலை கிளியர் பண்ணிடுறேன். ரன் பண்றேன்.
ஸோ பார்த்தீங்களா, நமக்கு வந்து இப்போ கன்சோலில் கம்ப்ளீட்டட் பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த சென்ஸ் எக்ஸ் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகி முடிஞ்சிருச்சு. செட் டைம் அவுட் வந்து நமக்கு ஈவெண்ட் லூப்பில் இருந்து ரன் ஆகும். ஸோ அது இங்கே எப்படி நடக்குதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அனானமஸ்ன்னு இருக்கிறது நம்ம குளோபல் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் தான் இப்போ வந்து இங்கே கால் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செட் டைம் அவுட் அப்படின்னு இருக்கா. ஸோ எக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நமக்கு செட் டைம் அவுட் இருக்கு. ஸோ ஈவெண்ட் லூப்லேருந்து இந்த செட் டைம் அவுட் வந்து இந்த எக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து உள்ள வரும், ஸ்டாக்குக்குள்ள வரும். இந்த சென்ஸ் இந்த குளோபல் ஸ்டாக் அனானமஸ்க்குள்ள வந்து வரும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் திரும்ப வந்து அனானமஸ்க்குள்ள வந்திருக்குன்றது தான் இங்கே பாயிண்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா. எது இந்த செட் டைம் அவுட் அசிங்க்ரனஸாக வந்திருக்கு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கன்சோலில் உங்களுக்கு டைரெக்டாக 6ன்னு வந்து வந்துருச்சு. ஏன் அப்படி வந்துச்சுன்னா, இந்த லூப் வந்து i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5னா 1 2 3 4 5 ஓகேங்களா. 5 டைம்ஸ் ரன் ஆகிடும். அட் த சேம் டைம் ரன் ஆனதுக்கப்புறம் ஐயை வந்து உங்களுக்கு ப்ளஸ் ப்ளஸ் பண்ணி விட்டுருது. அதனால் ஐயோட வேல்யூ என்ன ஆகிடுதுன்னா உங்களுக்கு 6ன்னு ஆகிடுது. ஓகேங்களா. 6ன்னு ஆனதுனால உங்களுக்கு இது வந்து 5 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. இன்னொரு டைம் நான் ரன் பண்ணி காட்டுறேன். டீபக்கர் எடுத்துடுறேன். கன்சோல் பாருங்க. கிளியர் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் எஸ் 2 3 4 5 6. பட் ஆனால் இப்படி வந்து நமக்கு நடக்கக்கூடாது. நமக்கு வந்து 1 2 3 4 5 பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா. ஸோ இன்னும் சின்ன விஷயம்தான். இது ஒரு ட்ரிக்கி இன்டர்வியூ கொஸ்டின். இந்த இடத்துல நீங்கள் வந்து லெட் அப்படின்றது வந்து போட்டுட்டீங்கன்னா இப்போ பாருங்க, சேவ் பண்ணுறேன். 1 2 3 4 5 பார்த்தீங்களா. இப்போ எப்படி கரெக்டாக பிரிண்ட் ஆச்சு. ஸோ வேர்ன்றது வந்து உங்களுக்கு என்னன்னா லாஸ்ட்டாக இருக்கிற வேல்யூ தான் வந்து எடுத்துக்கிச்சு. ஆனால் லெட் அப்படி இல்லை. லெட் வந்து பிளாக் ஸ்கோப். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து லூப் ரன் ஆகும்போது செட் டைம் அவுட் எடுத்து வைக்கிறதுல ஈவெண்ட் லூப்பில் அப்போ எடுத்து வைக்கும் போதே ஃபஸ்ட்டு லூப் ரன் ஆகும்போது 1ன்னு எடுத்து வச்சிருக்கோம் ஐயே, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4ன்னு எடுத்து வச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது என்ன நடக்குது, ஃபைனலாக நமக்கு கால் பண்ணும்போது அந்த ஐயோட வேல்யூ வந்து கரெக்டாக நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஆனால் வேரில் வந்து அப்படி ஆகலை. ஏன்னா கடைசி வேல்யூ தான் வந்து நமக்கு எடுத்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.